ஆண்டவர் யாரை அனுப்பினார்? प्रभु किसको भेजा? அவருடைய சீடர்களை பார்த்து சொன்னார். उनके चेले को भेजा. இயேசுவுடைய ஊழியக்காரர் போய் प्रभु के चेले गए அந்த கழுதையை கட்ட அவிழ்த்து கொண்டு வரலாம். उस गधे को बंधन खोल कर लेके आए. ஆகவே தான் நீங்க ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்றோம். इसलिए आप सेवक बनो करके कहते हैं. உங்களுக்கு ஏன் அபிஷேகம் வேணும்? आपको क्यों अभिषेक चाहिए? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு, जो गरीब है बंधे हुए सुसमाचार கட்டுண்டவர்களுக்கு விடுதலையாகும்படியாக, और जो बंधे हैं उनको छुटकारा देने के लिए, சமாதான சந்தோஷத்தை இழந்து வாடி போய் இருக்கவங்களுக்கு ஆறுதல் படுத்தும்படியாக, शांति खुशी जो खोए हैं उनको शांति देने के लिए ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். प्रभु आपको अभिषेक किया है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட அபிஷேகத்தை बहुमूल्य अभिषेक को நான் வாங்கி பயன்படுத்தாம இருந்தா यदि मैं उसे उपयोग नहीं करूंगा तो ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? प्रभु को क्या उपयोग? ஆண்டவர் நீதிமான்களை தேடி வர்றார். प्रभु धार्मिक लोगों को नहीं ढूंढता, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். पापियों को उद्धार देने के लिए दुनिया में आया. ஹல்லேலூயா. நம்ம வீட்ல சோப் போட்டா நல்ல முறை வரும். हमारे घर पे सोप डालेंगे तो अच्छा भाव आएगी. बाफ முறை வர என்ன சொல்வாங்க? बाफ ना लेला. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம உடம்புல நல்லா இருக்கும். हमारे शरीर में கரடு முரடான கல்ல வச்சு ராவணும் என்ன ஆகும்? लेकिन कठोर पत्थर से अगर बदन में करोगे तो क्या होगा? ரத்தம் தான் வரும். घाव होगी. और ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை, कोई भी कभी भी उपयोग ना किया हुआ கட்டப்பட்ட பெரிய டப்போரி ரவுடி, बंधा हुआ टपोरी और राउडी, குடும்பத்துக்கு அடங்காதவன், और परिवार में भी அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. उसको कुछ भी नहीं कर पाएगा. அப்படிப்பட்ட ஆளை கூட ஆண்டவர் சொல்றாரு, அவனை கட்ட அவிழ்த்து கொண்டு வாங்குறாரு. उसको भी प्रभु कहता है उसको बंधन खोल कर लेके அவனுக்குள்ள ஒரு கேப்டன் இருப்பான். उसके अंदर एक कैप्टन रहता இந்த है. உலகம் மாம்சம் பிசாசு இருக்கும். इस दुनिया मांस और शैतान. ஏன் அவிக்கீங்கன்னு கேட்பான். क्यों आए हो? இயேசுவின் நாமத்திலன்னு சொல்லி அவருக்கு வேணும் சொல்லி கேளு. यीशु के नाम से बोलकर उसे चाहिए இந்த பிள்ளைக்காக இயேசு விலைக்கரம் செலுத்திருக்கார், ரத்தம் சிந்திருக்கிறார். इस बच्चे के लिए भी प्रभु ने लहू बहाया करके தாம் சுக்காயா. ஹல்லேலூயா. இது இயேசுவுக்கு தேவை. यीशु को इसे जरूरत है. அதிகாரத்தை எடுத்து अधिकार लेकर உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை எடுத்து अभिषेक அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். छुटकारा देकर लेकर आना ही तुम्हें बुलाया है. அதை யாரும் பயன்படுத்த முடியாது. कोई उपयोग नहीं कर सकता. ஆனா இயேசு வந்துட்டா, लेकिन प्रभु आए तो இயேசு அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்துட்டார். यीशु उस गधे के ऊपर बैठ गया तो எல்லாரும் ராஜா, सभी लोग राजा करके இயேசுக்கு என்ன கணம் கொடுக்கணுமோ அதை இந்த கழுதைக்கு கொடுப்பாங்க. यीशु को क्या आदर देना उस गधे को भी वो आदर சட்டையெல்லாம் கலத்தி देंगे. முன்னால போடுவாங்க. कपड़े उतार कर उसके सामने डालेंगे. ஹல்லேலூயா. கழுதை தரையில நடந்துட கூடாதான். और गधे रास्ते पे नहीं चलना चाहिए. கழுதை நினைக்கும், என்னடா திடீர்னு நம்மள ஒரு பேய் மதிக்காம இருந்தா நமக்கு இவ்வளவு கனமகிமை எல்லாம் கிடைக்குது. गधे को लगता है कि इतना दिन कोई तो आदर नहीं देगा, लेकिन आज इतना आदर मिल रहा है. இயேசுவை சுமக்கிற எல்லாருக்கும் ஒரு மகிமை உண்டு. यीशु को जो भी उठाकर लेकर जाता அவரை है விட்டுட்டு திடீர்னு உலகத்துக்கு மக்களுக்கு பின்னால போயிட்டோம்னா, अचानक आप दुनिया के लोग और दुनिया की எவனோ ஒருத்தன் வாழ்க்கை போட்டான்னு சொல்லி அந்த இவன் பின்னால போனானா, कि कोई तो जय जयकार किया करके उसके पीछे चले गए तो, ஹல்லேலூயா, மாம்சத்துக்கு பின்னால போனோம்னா, मांस के पीछे यदि चले गए तो நம்முடைய கையில விலங்கு போட்டுறோம். हमारे हाथ में बांध देंगे, हाथ बांध देंगे. சிம்சோன் மாதிரி மாவாட்டுற வேலை தான் கொடுப்பாங்க. सिमसोन जैसे आटा पीसने का काम